உத்தரப்பிரதேசத்தில் பாக்பத் மாவட்டத்தை சேர்ந்தவர் நான்சி. இவர் யுபிஎஸ்சி தேர்வில் தேர்ச்சி பெறுவதற்காக டெல்லிக்கு சென்றுள்ளார். ஆனால் கரோனா லாக்டவுன் காரணமாக யுபிஎஸ்சி பயிற்சியில் சேர முடியாமல் போகியுள்ளது. யுபிஎஸ்சி கதவு மூடிய நிலையில் ஆடை வடிவமைப்பை நான்சி கையில் எடுத்துள்ளார். எவ்விதமான பயிற்சி வகுப்புக்கு செல்லாமலே பிரமிக்க வைக்கும் ஆடைகளை நான்சி வடிவமைக்க தொடங்கினார். சரோஜினி நாகர் மார்க்கெட் நான்சியின் ஃபேவரைட் ஷாப்பிங் ஸ்பாட் ஆகும். அங்கு வெவ்வேறு துணிகளை பல விதங்களில் அணிகையில் நான்சியின் படைப்பாற்றல் திறனும் அதிகரித்துள்ளது. ஆடை மீது ஆசை வருவதற்கு சரோஜினி நாகர் மார்க்கெட் கூட முக்கிய காரணமாகும். ஆடைகளை வடிவமைக்க தொடங்கிய நான்சி அதனை வீடியோவாக கேப்சர் செய்து சமூக வலைதளத்தில் பதிவிட தொடங்கினார். யூடியூப், இன்ஸ்டாகிராம் போன்ற முக்கிய வீடியோ தளங்களில் நான்சியின் வீடியோஸ் வைரலாக தொடங்கியது. நான்சி பிரபலங்களின் ஆடைகளை ரீகிரியேட் செய்யும் பணிகளிலும் ஈடுபட்டார். குறிப்பாக ஆலியா பட், தீபிகா படுகோன் போன்ற பிரபலங்களின் ஆடைகளை கச்சிதமாக ரீகிரியேட் செய்திருந்தார். 77வது கேன்ஸ் திரைப்பட விழாவிற்கு 20 கிலோ எடை கொண்ட பிங்க நிற கவுனில் ஒய்யார நடையில் நான்சி என்ட்ரி கொடுத்தார். இந்த கவுனை வடிவமைக்க 30 நாட்கள் ஆனதாகவும் சுமார் 1000 மீட்டர் துணியால் ரெடி செய்வதாகவும் தெரிவித்தார். அவரது அழகிய ஆடை ஏராளமான பிரபலங்களின் கவனத்தையும் ஈர்த்தது. சோசியல் மீடியாவில் செம ஆக்டிவாக இருக்கும் நான்சி வடிவமைத்த அனைத்து ஆடைகளின் புகைப்படங்கள் மற்றும் வீடியோக்களை பதிவிட செய்வார். அவரது இன்ஸ்டா பக்கத்தை 20 லட்சத்துக்கும் அதிகமானோர் ஃபாலோ செய்கின்றனர்.